ஹலோ கைஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிராகன் ஸ்லேயர்ஸ் பியர்லெஸ் ரெக்ரெஷனோட எபிசோடு 10க்கு நீங்கள் ரெடியா? நீங்கள் ஒரு வேளை 9வது எபிசோடை மிஸ் பண்ணியிருந்தால் அதுக்கு ஃபீல் பண்ண வேணாம். கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை ஒரு தட்டிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே அங்கே யார்டு முழுக்க தூக்கி வீசப்பட்ட ஸ்வாட்ஸ் கிடக்கிறத பார்த்து இந்த சீன் பார்க்கவே செம சாமிங்காக இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்ல பிளாக் ஸ்மித் ஷாக் ஆகுறான். நம்மால் அப்படியே அந்த ஸ்வாட்ஸுக்கு நடுவில் நடந்து போய் அதை பர்சனலாக இன்ஸ்பெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இன்ஸ்பெக்ட் ஆன பிளேடு கூட செம ஷார்ப்பாக இருக்கும்னு பிளாக் ஸ்மித் வார்னிங் கொடுக்குறாரு. நம்மால் அதை ஒவ்வொன்றா எடுத்து பார்க்குறான். இதெல்லாம் ஃபெயிலியர்னு அவன் ஒத்துக்கவே இல்லை. டிராகனை யூஸ் பண்ணி பார்த்தா அதோட குவாலிட்டி லெஜண்ட் லெவலில் இருக்குது. என்னோட டேலண்ட்டில் தப்பு இல்லை, பிரேசரில் தான் பிரச்சனைன்னு நம்மால் பாயிண்ட்டை பிடிச்சிடறான். இதை கேட்டதும் பிளாக் ஸ்மித்துக்கு தூக்கி வாரி போடுது. எப்படி கரெக்டாக சொல்கிறான்னு கேட்குறாரு. மெட்டல்ஸை மிக்ஸ் பண்ணி புதுசாக ட்ரை பண்ணியான்னு நம்மால் கேட்குறான். இதை ப்ரூவ் பண்ண ஒரு ஸ்வாட் எடுத்து ஓங்கி அடிக்கிறான். அந்த ஸ்வாடு டக்குன்னு உடஞ்சிருது. நம்மால் எதிர்பார்த்த வீக்னஸ் வெளியே தெரியுது. இதை ஹிட் பண்ணும்போது இம்பியூரிட்டிஸ் சரியாக ரிமூவ் ஆகாததால தான் இந்த வீக்னஸ்னு நம்மால் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். பிளாக் ஸ்மித்துக்கு செம்ம சர்ப்ரைஸ். தப்போட ரீசனை இவன் எப்படி கரெக்டாக சொல்கிறான்னு ஆடி போய் நிற்கிறாரு. இந்த பையன் கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு நம்பி தயங்கிக்கிட்டே ஒரு ஃபேவர் கேட்குறாரு. என்கிட்ட ஒன்று இருக்குது, அதை நீ பார்க்கணும்னு சொல்லி நம்ம ஆளை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. ஒரு டிசைனை நம்ம ஆளுக்கிட்ட காட்டி இதுக்கு உன்னோட ஜட்மெண்ட் வேணும்னு கேட்குறாரு. ஹீரோ அந்த ப்ளூ பிரிண்ட்டை சைலண்டாக பார்க்குறான். இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அது ஒரு கம்ப்ளீட்டான மேஜிக் பிரேசர் டிசைன்னு கேலியன் சொல்கிறாரு. லாஸ்ட் லைஃப்பில் கேலியன் தன்னோட லைஃப்பை காப்பாற்றினதுக்காக இந்த சீக்கிரட்டை நம்ம ஆளுக்கிட்ட சொன்னார். மேஜிக் வச்சு ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுற பிரேசர்னு நம்ம ஹீரோவுக்கு உடனே புரிஞ்சிருச்சு. அதை டிசைன் பண்ண கேலியனுக்கு செம்ம ஹாப்பி. நீயே இதை செய்யலன்னு நம்ம ஹீரோ கேட்குறான். அதுக்கு மானா எனர்ஜி லா ப்ளூ பிரிண்ட் வேணும். மேஜிக் டவருக்கு 10,000 கோல்டு கொடுக்கணும்னு கேலியன் ஃபீல் பண்ணுறாரு. அந்த ரேட்டை கேட்டதும் நம்ம ஆளுக்கு செம ஷாக் ஆயிடுது. 10 வருஷமா காசு சேர்த்து வைக்க கேலியன் கஷ்டப்படுறத பார்த்து இது செம பகல் கொள்ளன்னு நம்ம ஆளுக்கு செம காண்டாகுது. கேலியன் ஒரு பியூர் பிளட் ட்ராக்குங்கிறதால இதை வச்சு ஏதாவது டீல் பேச முடியுமான்னு நம்மளால யோசிக்கிறான். இந்த பிரேசரை செஞ்சு கொடுத்தா லைஃப் லாங் நீ கேட்குற கமிஷனை ஃப்ரீயாக செய்வேன்னு கேலியன் ப்ராமிஸ் பண்ணுறாரு. நம்மளால கொஞ்சம் யோசிக்கிறான். ஏன்னா இவ்வளோ பெரிய சப்போர்ட் வாங்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் கிரகாம் ஸ்வாட் வேணுமேனு யோசிச்சு கேலியன் பிரச்சனை மானா எனர்ஜி டிசைனில் தான்னு நம்மளால கரெக்டாக பாயிண்ட்டை பிடிக்கிறான். உடனே ஓகே, அந்த டீலை நான் அக்செப்ட் பண்ணுறேன்னு சொல்கிறான். கேட்டு கேலியனால் நம்பவே முடியலை. எனக்கு தெரிஞ்ச ஒரு மேட்ச் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு சொல்கிறேன்னு நம்மளால சொல்கிறான். கிளம்பும்போது கேலியன் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு நம்ம ஹீரோ காலில் விழுந்து லைஃப் லாங் விசுவாசமாக இருப்பேன்னு சத்தியம் பண்ணுறாரு. நம்ம ஹீரோ போனதுக்கு அப்புறமும் கேலியன் கத்தி தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அகாடமி ரிசர்ச் டிஸ்ட்ரிக்ட் வழியாக போகும்போது இவ்வளோ சிம்பிளான டிசைனுக்கு ஏன் இவ்வளோ பெரிய ஃபீ கேட்குறாங்கன்னு நம்மளால திங்க் பண்ணுறான். ப்ரொஃபஸர் ஃபேனன் மானா எனர்ஜி டிசைனில் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு அவனுக்கு ஞாபகம் வருது. நேராக அவர் லேபுக்கு போகிறான். போகிற வழியில் ஏதோ பிரச்சனை நடக்கிறத நோட் பண்ணுறான். இந்த வழியில் லியான் ஒருத்தனை மிரட்டிகிட்டு இருக்கான். அந்த பையன் பயந்து போய் நான் தப்பு பண்ணிட்டேன்னு மன்னிப்பு கேட்குறான். லியான் அந்த அசிங்கத்தை என்ஜாய் பண்ணி அவனை இன்னும் கேவலப்படுத்துகிறான். அவன் கெஞ்சிறதை பார்த்து கெத்து காட்டுற லியான் அவனை இன்னும் தரையோட தரையை அமுக்கி அவமானப்படுத்துகிறான். சுற்றி இருக்கிற மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் லியானுக்கு ஜால்ரா தட்ட வெளியிலேருந்து இந்த டூப்ளிகேட் சீனை பார்க்குற நம்ம ரியல் ஹீரோவுக்கு செம்ம அசிங்கமாக இருக்குது. லியானோட ஆளுங்க அந்த பையனை மட்டமாக திட்டி தீக்குறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு புரியுது, முன்னாடி ஒரு தடவை லியானை அடித்து வெளுத்து அவனோட மொத்த பழி வாங்குற வரைக்கும் காரணமாக இருந்த சீக் என்ற பையன் இவன் தான். சீக் செம்ம மாசா கோல்டன் லைட் ரியாக்ஷன் காட்டி ஒரு சுப்பீரியர் பியூர்படா அவக்கன் ஆயிருக்கான்னு ரூமர்ஸ் வருதுன்ற வெறியில லியான் அந்த பையனை இன்னும் கொடூரமாக அடிக்கிறான். ஏன்னா அந்த பியூர்பட் அவைக்கனிங் மேட்டரை அவனால் ஜீரணிக்க முடியல. முன்னாடி ஜீக்கிட்ட தோத்தது வெறும் லக்னால நடந்ததுதான்னு லியான் நினைக்கிறான். ஆனால் தன்னை விட ஒரு மட்டமான எனிமி இப்போ பியூர்பட் அவைக்கனாகி தன்னை உண்மையிலேயே முந்திட்டான்ற பயமும் வெறியும் தான் அவனை இப்படி ஆட வைக்குது. ஜீக் அங்கே வரதை பார்த்து சண்டை நிற்குது. லியான் உனக்கு பதிலாக இப்போ வேற ஒருத்தரை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காடான்னு ஒருத்தன் நக்கல் அடிக்க நம்மால் செம்ம சைலண்டாக வந்து நிற்கிறான். அந்த இடத்தோட மூடு டோட்டலாக மாறுது. நம்மால் ஒரு பயங்கரமான த்ரெட்டனிங் ஆராவை ரிலீஸ் பண்ணி 3 செகண்ட் டைம் 3 பேரும் தரையில் தலைப்படுற மாதிரி முட்டி போடுங்களான்னு ஆர்டர் போடுறான். ஆனால் அந்த டூப்ளிகேட் சீக் என்னடா சீன் போடுற,
உன் அவக்கினிங்க எல்லாம் உண்மையானு நம்ம ஜீக்கோட கெத்தை மட்டமாக்க பார்க்குறான். நம்மளால அதை கண்டுக்காம இன்னும் ஃபோர்ஸாக கமாண்ட் பண்ண அந்த பையனோட கெத்து எல்லாம் பயமாக மாறி நடுங்க ஆரம்பிக்கிறான். அவனால் புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு வெறித்தனமான ப்ரெஷர் அவனுக்குள்ளே இறங்குது. சில மாதத்துக்கு முன்னாடி தனக்கு கீழே இருந்தவன் இப்போ இப்படி மிரட்டுறானன்ற அவமானம் அவனுக்குள்ளே எரியுது. பயத்தை மறைச்சிக்க இவன் பேச்சை கேட்டு ஏன்டா நிற்கிறீங்க, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இவனை அட்டாக் பண்ணுங்கடான்னு தன்னோட ஆளுங்களுக்கு கமாண்ட் போடுறான். இனி நடக்க போகிறதுக்கு என்னை தப்பு சொல்லக்கூடாதுன்னு நம்ம ஆள் மாசா வார்னிங் கொடுக்குறான். உடனே பஸ்ட் அட்டாக் நம்ம ஆள் மேலே பாயுது. ஆனால் நம்ம ஹீரோ அதை அசால்ட்டாக எஸ்கேப் பண்ணிட்டு அவன் ரெக்கவர் ஆகிறதுக்குள்ள செம்ம ப்ரீசியஸான ஒரு ப்ரூட்டல் கவுண்டர் அட்டாக்கை இறக்குறான். முன்னாடி வந்த சில பேர் அடுத்த செகண்டே காற்றுல பறந்து போய் விழுவுறாங்க. நம்மால் அந்த குரூப்புக்குள்ளே புகுந்து மாசா விளையாட ஸ்டார்ட் பண்ணுறான். அட்டாக் பண்ண வந்தவங்களோட ஃபோர்ஸையே அவங்களுக்கு எதிராக திருப்பி ஒரே அடியில் நம்மால் போட்டு தள்ளுறான். க்ளோஸ் ரேஞ்சில் வச்சு எல்லாரையும் தும்சம் பண்ண அந்த சந்து முழுக்க நம்ம ஆளோட ஒன் மேன் ஷோவாக மாறுது. ஒருத்தனையே வெப்பனாக யூஸ் பண்ணி இன்னொருத்தனை அடித்து பறக்க விடுறான். ஒரு ஸ்வீப்பிங் ஸ்ட்ரைக் மூலமாக ஒன்றா வந்த 4-5 பேரை மொத்தமாக தரையில் சாத்துறான். சில செகண்ட்ஸில் அந்த குரூப்பு மொத்தமாக அடி வாங்கி அவன் காலில் கிடக்க இதை பார்த்து அந்த டூப்ளிகேட் சீக் இவன் நிஜமாவே நம்ம நினைச்ச சீக் தானான்னு பயத்தில் ஷாக் ஆகி போய் பார்க்குறான். அவன் ஹீரோ கீழே கிடக்கிறவங்கள தாண்டி வந்து பயப்படாத, இதெல்லாம் ஒரு செகண்டு தான் வலிக்கும்னு கூலாக சொல்கிறான். அந்த பையன் பேனிக் ஆகி ஸ்வாடை எடுத்து பக்கத்தில் வந்தால் வெட்டிடுவேன்னு மிரட்டுறான். ட்ரைனிங் அரீனாவுக்கு வெளியில் ரியல் ஸ்வாடை எடுத்தா என்ன பனிஷ்மெண்ட்டுன்னு தெரியுமான்னு நம்ம ஆள் கூலாக கேட்க அவன் தயங்கி நிற்கிறான். ஆனால் பயந்துக்கிட்டே நடுங்குறான். அப்போதான் நம்ம ஆள் தன்னை பழிவாங்க துடிச்சிக்கிட்டு இருக்கிற லியான் கான்ட்ராக்ட் தான் இந்த டூப்ளிகேட் வேஷத்தில் வந்திருக்கான்றத கன்ஃபார்ம் பண்ணுறான். கொலவெறியோட ஸ்வாடை எடுத்தனால நானும் அதே மாதிரி உன்னை டீல் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம ஆள் ஒரு டூயல் ஆஃப் ஹானர் சேலஞ்ச் பண்ணுறான். இது ஒரு டெத் மேட்ச், இதில் நடக்கிற சாவுக்கு நாம மட்டும்தான் பொறுப்புன்னு கண்டிஷன் போட்டு லியானுக்கு மரண பயத்தை காட்டுறான். அங்கே அடி வாங்கி நின்றுட்டு இருந்த லியாம் ஸ்டோனை இந்த டெத் மேட்சுக்கு சாட்சியாக நம்மளால மாற்றுறான். டூயல் கன்ஃபார்ம் ஆனதும் நம்மளால் அட்டாக்கை தொடங்க லியானோட கெத்து மொத்தமாக உடஞ்சி என்னை விட்டுடான்னு காலில் விழுந்து கதறி எழ ஆரம்பிக்கிறான். அவனோட அந்த நோபல் திமுறெல்லாம் இப்போ காணாமல் போகுது. நம்மால் ஸ்வாட் அவனுக்கு முன்னாடி தரையில் குத்திட்டு லியான் மற்றவங்கள பார்த்து பேசின அதே கேவலமான வார்த்தைகளை அவனுக்கே திருப்பி சொல்லி அசிங்கப்படுத்துகிறான். லியானோட இந்த சடன்லி கோலத்தனம் அவன் எவ்வளவு அசிங்கமானன்றதை நம்ம ஆளுக்கு காட்டுது. அவன் ரெக்கவர் ஆகிறதுக்குள்ள நம்மால் மின்னல் வேகத்தில் அட்டாக் பண்ணுறான். பனிஷ்மெண்ட்டாக லியானோட காதை அப்படியே வெட்டி எடுத்து இதுதான் நீ பண்ண தப்புக்கான விலன்னு நம்ம ஆள் மாசா கெத்து காட்டுறான். காது போன வழியிலையும் அதிர்ச்சியிலையும் லியான் மரண கத்துறான். நாம் அடுத்த முறை மீட் பண்ணுறதுக்குள்ள இந்த காதை நீ ஒட்ட வைக்க பார்த்த அடுத்து இதை விட மோசமான ஒன்று நடக்கும்னு வார்னிங் கொடுக்குறான். இதோட இந்த எபிசோடு முடியும். ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.